شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت قلبي. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிட்டு என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எந்த சேனல்ல? சேனல்ல நாங்க தனியா எந்த ஒரு காரணம் இருக்கலாம். ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. போட்டோ மேல போடும்போதே தெரியுது. அப்புறம் நீங்க விஜய் கட்சிக்காரன் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யார் வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் தீக்கணும். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். நாலு போட்டோ மட்டும் போட்டுட்டு 4 போட்டோ போட்டுட்டு எடுக்கிறேன்னா பலத்தை காமிக்கிறதுக்கு மத்தவனை பலவீனமாக்கிட்டுலாம் வரக்கூடாது. உங்களுடைய பலத்தை காமிக்கணும்னா எலெக்ஷன் நின்னுட்டு வாங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஒரு கட்சியுடைய தலைவரை நீங்க மாட்டுன்னு அவமானப்படுத்திட்டு நீ வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துட்டு நாங்க பாத்துட்டு உட்காந்துருக்கோம். என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா. நீங்க ஒண்ணு சிஎம்யாவது மேல போட்டுருக்கணும். என்னைக்கு வந்தவர் இவரு சிஎம்? என்ன இது கணக்குது? யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய் நல்லா பாடுறா. செவுத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவுத்துலயே மாற்ற. இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன். இல்ல என்ன கணக்கு? இப்ப அப்ப நீங்க என்ன டிவிக்காவா? என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலி. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பத்தியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அன்னைக்கு யாரு பாவம் அவன்ல அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நீங்க எப்படி பொதுன்றீங்க? விஜய் பின்ன யாரு எலெக்ஷன் நின்னாரா? யாரு நீங்க ஏன் எங்க தலைவர் இல்ல? எங்க அன்புமணி எங்க தலைவர் இல்ல? அது வந்து இப்ப சொல்ல புரியா இல்லையா? இதுல எங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? இவரு அனௌன்ஸ் பண்ணி அப்படியே தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் வாங்கிட்டாரா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சிஎம் கேண்டிடேட்டே இல்லையோ, இதுல அவருடைய படம் இல்லாம ஏன் நீங்க சர்வே பண்றீங்க? யாருங்க நீங்க சர்வே ஏன் பண்றீங்க? அன்புமணி இல்ல, திருமாவளவனும் இல்ல, இவங்க எங்க போயிட்டாங்க? இவங்க 4 பேர் தான் தமிழ்நாடா? இல்ல இவங்க 4 பேர் தான் தமிழ்நாடா? வேற என்ன? அப்புறம் என்ன நீங்க சர்வே பண்றீங்க? எதுக்கு முனையா பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. மத்தவங்களா இல்லையா? மத்த கட்சியே கிடையாது அங்க தமிழ்நாட்டுல. வேற கட்சி கிடையாதா? இருக்கா இல்லையா? போய் சொல்லுங்க. இருக்காங்க எல்லாரும். தலைவரை யாரு எந்த கூட்டணியில இருக்காங்க? ஆதாரம் காட்டுங்க. எந்த கூட்டணியில யாரு காட்டுங்க? முட்டு சந்திரா வழி இல்லடா. இவங்க சொல்றாங்க போய் இவங்க 4 பேரை நீங்க காமிச்சா அப்ப அவரு என்ன மத்திய சிஎம் மினிஸ்டரா இல்லையா? இல்ல சிஎம் அறிவிச்சதே இல்லையா? நீங்க பார்த்ததே இல்லையா? அப்ப நீங்க தமிழ்நாடு இல்லையா? என்ன ஊரு நீங்களா? அப்ப இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு செய்யறேன்? கட்சியினுடைய தலைவர் போட்டவ நீ அவமானப்படுத்தி நீ வந்து சர்வே பண்ணுவ. நாளைக்கு விஷயம் சொல்லிக்கல ஒண்ணுமே இல்ல, அன்புமணிக்கு யாருமே இல்ல, நீ பண்ணுவ. நாங்க என்ன கேனீங்களா? பொய்யான ஒரு சர்வே பண்ண வேண்டியது, ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது, மக்களை முட்டாளாக்க வேண்டியது. தனாட்டா வெளியில சுத்திருக்கீங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? வேற என்ன பண்ண? வேற என்ன? உண்மையான சர்வேவா இது? உண்மையான சர்வேவா இது? யார் சொன்னாங்க? உண்மையான சர்வே வாங்காது, பொய்யான சர்வே தாங்க இது. எப்படி ஓடுங்கடா? இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. சரி, ஒருவேளை கூட்டணி அமையாம
தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவனால விரல கூட சூப்ப முடியாது. ஏன் எதனால சொல்றீங்க? அவங்களும் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதானே வராங்க உள்ள. நேத்து வரைக்கும் தான் இப்படித்தான் ஆடுவியா? Oh, look at these two. All right, come on. Oh, what? Either they're having an affair or they're just very shy. இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயார பத்தி தப்பிங்க. பிச்சு விடு பிச்சா. ஆனா அடுத்த 5 வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில கொடுத்தாங்க, விஜய் அவர்கள் கையில கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் வந்து திரிசா கூட இப்படி ஆடாதீங்க. திரிசா கூட இப்படி ஆடத்தே முடியும். இருக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்களை எல்லாம் ஒரு பேமானி எப்படி முறைச்சு பாத்துனுக்குறான் பாத்தியா? அம்மா கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதாம்மா இருக்கும். அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டேன். அவரு ஏகபத்தினி விரதம். என்ன பிகரு, என்ன பீசு, இது என்ன ஐஸ், இதல்லவோ ஐஸ். இந்த ஐஸ வச்சு இவள ஐஸ் வச்சு ஐஸ் வாங்க வந்த கேப்ல கடலோரமாவே வச்சு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதான். என்னன்னா இப்ப நான் இன்ஸ்டால பார்க்கும்போது பாய்ஸ் எல்லாரும் எமோஷனலா பேசுறாங்க. அதுதான் நம்மளுடைய பலவீனம். உடனே உடன்படாதீங்க, முரண்படுங்க, முரண்பட்டு ஆராயிங்க. அப்ப சரி பாருங்க. டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. இவங்க எல்லாம் கோஷத்துக்காக வாழ்ந்த தலைவங்க இல்ல. தேவையானவே இங்கே வரல. கழிவுகள் நிறைய வந்து சேர்ந்தது. ஒரு தலைமுறை ரொம்ப அல்லாடுது. அதை புரிய வைக்கிற அவகாசத்துக்குள்ள இப்ப எனக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் பையன் வந்துட்டான். யாருக்கு முழுசா ஒரு பாடத்தை முடிச்சுக்க முடியுமா? சுய புரிதல். அங்கதான் பகுத்தறிவுங்கிற வார்த்தை பயன்படுத்த தனி மனிதனுடைய ரசனையும் அறிவும் சமூக பார்வையும் ஒன்னா வரும்ன்றது வந்து மனிதர்கள்ட்ட வந்து என்ன பொறுத்த மட்டும் அதை நான் நம்பலாம். ஏதாவது புரியுதா? புரியல சார். புரியலன்னா உங்க ஒப்பனை போய் கேளு. இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. நான் விவசாயின்னு தான் சொல்ல முடியும். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. நான் விவசாயின்னு தான் சொல்ல முடியும். Meanwhile, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? ஒண்ணும் தெரியாது மண்ணு. எப்ப பார்த்தாலும் விவசாயி விவசாயின்னு வாய் கூசாம பேசுறியடா. ஒரு நடவு எப்போ நடுவாங்கன்னு கூட தெரியாதா? நீ எல்லாம் விவசாயடா. இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. போடா போடா. எங்க வண்டியில வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுன்னு அனைத்து காய்கறிகளையும் விலை மலிவா, காய்கறிகள் தெளிவா தர்றங்க. எல்லாமே கம்மி விலைதான். வாங்கண்ணா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஹலோ, யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? சரி வச்சிருப்பா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி. முடியாது. நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. போடாத தப்பு கணக்கு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே. எல்லாமே தெளிவுபடுத்தியாச்சு. அதுல வேண்டுமென்றே திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டே இருந்தா உங்க திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவன் அவ்வளவு சிவகங்கையில் இருந்துதான் உலக நாகரிகம் ஆரம்பித்தது என தமிழர் நாகரிகத்தை உலகறிய செய்த கீழடி நாயகரே, புரட்சி தமிழரே, வருக வருக. அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். அண்ணா அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. எனக்கு தெரியுது. அடுத்த படம் விரைவில் அதை மட்டும் சொல்லிடுங்க. நீங்கள் அம்மா ராஜலட்சுமி அம்மா ஆதரவு ஆட்சியோட முதல்வரின் தரம்பி ஓடி இருக்கு. நான் பேசுறேன். நீங்க பேசுறீங்களா? அவதாயா இவ
ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவனை பார்த்திருப்பேன், சீப்பு விக்கிறவனை பார்த்திருப்பேன், ஆப்பு விக்கிறவனை பார்த்திருக்கியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.